நிறைவு கருத்தா ரொம்ப சுருக்கமா இனி நம்ம தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி கணக்குகள் என்ன மாற்றம்லாம் பேச போறோம். எப்படி இந்த சூழல் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் சுருக்கமா ரகு எப்படி? இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன சிக்கல்னா, காங்கிரஸ் மாதிரி ஒரு பதுசான கூட்டணி கட்சி கிடைக்கவே மாட்டாங்க. இந்திரா காந்தி 71 எலெக்ஷன்ல டிஎம்கேவோட ஒரு பேக்ட் போட்டாங்கல்ல, சட்டமன்றத்தில் எனக்கு சீட்டே வேணான்னு. அந்த மாதிரி இங்க டெவலப்மெண்ட்டுக்கு வளர்ச்சிக்கு விரும்பாத ஒரு கட்சி தான் உங்களுக்கு கூட்டணி வரணும். அதுதான் அதனால டிஎம்கே சுமூகமா இருக்குது. காங்கிரஸ் நாங்கள் தமிழ்நாட்டில் வளருவோம், அடுத்த கட்டத்துக்கு போவோம்னா கூட்டணி இருக்குமா? இருக்காது. ஆனால் பிஜேபி கிட்டையும் டிவிகே கிட்டையும் விஜய் கட்சி கிட்டேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்க தாங்க ஒரு ஃபோர்ஸா வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால யாருகிட்ட போனாலும் ஏடிஎம்கே ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த 2026 டிஎம்கே வரக்கூடாதுன்றதுனால உங்களோட வரப்பா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் எல்லாரையும் விட பிரஷர் ஏடிஎம்கேக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த பார்ட்டியை 10 வருஷமா எதிர்க்கட்சியில் இருக்கிறதுக்காக பில் பண்ண பார்ட்டி. நிறைவு கருத்தா அதுல என்னன்னா இந்த கேள்விக்கு நீங்க முனவர் பாட்ஷா சொன்ன இடம்னா, நீங்க ஒரு கூட்டணி அலைன்ஸ் ஏற்படுத்துறதுன்றது அது ஒரு பெரிய ஆர்ட்டா இருக்கும் பொலிட்டிக்கலா பாக்குறப்ப. நீங்க அதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லையே, அததான் அவர் கேட்கிறார். நீங்க போய் தலைவர்களை பாக்குறது, ஒத்திசைவா ஒரு மேடையில போராட்டத்தை எதுவுமே நடக்கலன்றதுதானே சொல்ல. இது ரொம்ப டூ ஏர்லி. அதுதான் இருக்கிறது இன்னும் 10 மாசம் தான். இப்போ ரகு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இப்போ பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய வியூகத்தை எக்ஸ்போஸ் பண்ணதால, ஏன்னா எதிரிகள் எல்லா பக்கமும் இருப்பாங்க, தேசிய அளவில் இருப்பாங்க, மாநில அளவில். ஒரு கூட்டணி தனக்கு உருவாகிறது ஒரு பக்கம், எதிர உருவாக கூடாதுன்ற வியூகம் ஒரு பக்கம். இது எல்லா விதத்தையும் பயன்படுத்துவாங்க. சாம பேத தான தட்டம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ அவர் சொன்ன மாதிரி 20-25 இல்ல, ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டை வச்சு 35% கூட வந்துட்டாங்க. இப்போ தாவேக்கான்னு ஒரு 6 மாசத்துல சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சகோதரி சொன்னாங்க 35-40 இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அப்ப அதுல கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அதனால இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்றது ஆக மொத்தத்துல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. திமுக அதிமுக தான் பிரைம் ஃபேக்டர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கூட்டணி ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் them. அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான். இவங்களுக்கு எதிர்ப்புனா இவங்க அறுவடை பண்ணுவாங்க, இவங்க அறுவடை பண்ணுவாங்க. இந்த கூட்டணி காற்று எந்த திசை பக்கம் போகும்னு பாக்குறீங்க சார்? அதாவது நீங்க பிரசாந்த் கிஷோர் ஏதோ பெருசா ரகசியத்தை சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு தான் அந்த கட்சியை தாவேக்காவே ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் தலைமையில தான் ஆட்சி. கூட்டணி ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்றது தான் அதுக்கு அர்த்தம். என்னைக்கும் ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சியை ஒத்துக்க போறது இல்லை. அதே மாதிரி திமுகவும் ஒத்துக்காது. ரெண்டாவது இன்னைக்கு ஆப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு தாவேக்கா வந்ததுனாலன்றதுக்கு காரணம், எந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனுக்கு பேசுனதுக்காகவே கட்சியை விட்டு நீக்கி பதவியை பறிச்சாங்களோ, அதே ஆதவ் அர்ஜுனுக்கு பதவியை தாவேக்கால கொடுத்த உடனே திருமாவளவனை வாழ்த்து சொல்றாரு. ஏன்னா அந்த பயம் போயிடுச்சு திருமாவளவனுக்கு. இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால எங்களை பொறுத்தவரை அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி அமையணும்ன்றது ஆசை. அப்படி நடக்குதா? அந்த திசையை நோக்கி அந்த திசையை நோக்கி வரலன்னா ரகு சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கடைசி தேர்தலா வந்துடும். நீங்க எப்படி பாக்க என்ன மூவ் போயிட்டு இருக்குன்னு நிறைய கருத்து? நீங்க நம்ம எல்லாரும் ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே விஜயோட பார்ட்டி இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கல, அண்ணாமலை அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கல. அவர்களுக்கு கூட்டணி வேண்டாமா, தனித்து போட்டியிடணும் தான் நினைப்பாங்களா? போன தேர்தல் இருந்த அந்த கூட்டணி தான் 2024 2 பேர் வரலன்ட்டாங்க. தாவேகா அதிமுக உங்களோட வரலன்ட்டாங்க. வேற ஆப்ஷனை வச்சுதானே அவங்க காய்களை நடத்தணும். விஜய் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திட்டார். அதனால இனி அதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவோடு கூட்டணிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிடுறது இன்னொரு ஆப்ஷன். ஸோ எனக்கு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ரோல், நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் யார் எப்படிப்பட்ட அரசியல் சக்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்யறதுல பிஜேபிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். அது இன்னைக்கு அந்த ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு பான் ஹோமி மேலே தலைமை அளவில் இல்லைனாலும் அடுத்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் அளவில் ஒரு பான் ஹோமி இருக்குன்றது இன்னைக்கு வேலுமணி இல்ல திருமணத்தில் இருந்த அந்த காட்சிகளை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை மீண்டும் அந்த கூட்டணியை ரினியூ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான சமயங்களும் ஏற்பட்டது. ரொம்ப மகிழக்கூடியவரா முனவர் பாட்ஷாவும் பாமகவும் ஜெயிக்கும்னு சொல்லல, என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து. பிஜேபி தனியா நிக்கணும், எக்ஸ்போஸ் ஆகணும். 2026 உண்மையான வாக்குகள் என்னன்னு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன்.